அப்படி இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வரக்கூடிய அந்த நட்சத்திரம் பூசம், புனர்பூசம், 8வது நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள் இருக்கு, அதில் 8வது நட்சத்திரம் புனர்பூசம். இந்த பூச நட்சத்திரம் குருவிற்கு உரியது. குருன்றது வியாழன், வியாழனுக்கு உரியது. அப்போ அந்த குரு பிரகஸ்பதி, தேவர்களினுடைய குரு பிரகஸ்பதி. அப்போ இன்னைக்கு தினத்துல நம்ம முருகப்பெருமானை வணங்கும் பொழுது, குருவையும் சேர்த்து வணங்கும் பொழுது, குருவினுடைய பார்வை நம் மீது படும். குருவின் பார்வை நம் மீது பட்டாலே செல்வம் செழிக்கும், கல்வி வளர்ச்சி அடையும், கல்வி பெருகும். நோய் இருந்துச்சுனாக்கா நோய் விலகும், ஆரோக்கியம் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தி வேற, குரு வேற, அதை நம்ம உணரணும். தென்முக கடவுள்னு வாங்க, சிவாலயங்கள்ல இருக்கும், தெற்கு பக்கம் நோக்கி இருக்கும். அது யாரு? அந்த மூர்த்தம் யாருது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. அது சிவபெருமானுடைய அம்சம். தட்சிணாமூர்த்தி கையை இப்படி வச்சிருப்பார். இதை சின்முத்திரைன்னு சொல்றோம். சின்முத்திரை. சின்முத்திரைன்றது என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கக்கூடியது எது அப்படின்னா கண்மோ, மாயை, ஆணவம். இந்த மும்மலங்கள்னு சொல்றேன். இது கண்மோ, ஆணவம், மாயை, இது மூணும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கு. இந்த மூணும் நீங்கணும். அவ்வளோ ஈஸியா நீங்காதது, அதை நீக்கணும். இந்த மூணையும் நீக்கிட்டோம்னா இது இருக்கு பாருங்க, இது பதி. பதின்றது சாமி, இறைவன். இந்த விரல் இருக்கு பாருங்க, இது பசு பாசம், நம்மளுடைய ஆன்மா. ஆள்காட்டி விரல் நம்மளுடைய ஆன்மா. கட்ட விரல் சாமி, பதி. அப்போ இது ரெண்டும் எப்ப சேரும் அப்படின்னா இந்த மூணையும் விளக்கணும். கண்மோ, ஆணவம், மாயை, இந்த மூணையும் விளக்கிட்டோம்னா இந்த ஆன்மா பதியோடு சேரும். இதுதான் தட்சிணாமூர்த்தி காட்டக்கூடிய சின்முத்திரை. அதுதான் தட்சிணாமூர்த்தி நமக்கு கொடுக்குறார். இதைதான் கந்தர் அனுபூதியில் ஐயா முன்ன சொன்னார், அந்த பாடல்ல வந்தது. இந்த மூணையும் விளக்கணும். அதுதான் திருமூலரும் சொல்றார். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். இது சாமி. தெல்ல தெளிந்தாருக்கு. தெல்ல தெளிந்தார் யாரு? இந்த கண்மம், மாய, ஆணவம் இதெல்லாம் நம்ம விட்டு போகணும்பா. கடைசி நம்ம கூட என்ன வருது? ஒன்றும் வர்றதில்லை அப்படின்னு தெல்ல தெளிந்தாருக்கு. இந்த ஜீவனே சிவலிங்கம், இந்த ஆன்மாவே சிவம்தான், இந்த ஆன்மாவே இறைவன் தான். அப்போ இந்த ஆன்மாவே இறைவன் தான். அதுதான் தட்சிணாமூர்த்தி காட்டக்கூடிய சின்னம்.